லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நெட்வொர்க்கையும் கூப்பிட்டு வச்சு எதெல்லாம் தரமான கம்பெனியோ அந்த கம்பெனியை அங்கீகாரம் பண்ணாங்க. எல்லா கூட்டமைப்பும் உட்காந்துருக்காங்களா, இவங்க எல்லாம் ஒன்றா நெட்வொர்க்கர்ஸ் எல்லாரையும் கேரளா கவர்மெண்ட் கூப்பிடுச்சு. அதில் நம்ம கம்பெனி கூப்பிடுச்சு. நம்ம கம்பெனியுடைய மேனேஜர் அண்டு சுஜித் கான் சார் இருக்காங்க, இவர் எங்கள் டாப் லீடர். இவரை வச்சு அந்த கவர்மெண்ட்டு நம்ம கம்பெனியை வந்து அந்த பேஜ் கவர்மெண்ட் பேஜில் கொண்டு வந்துருக்காங்க சார். அப்போ ஒரு கம்பெனி தரமான கம்பெனியாக இருந்தால் மட்டும்தான். கேரளா கவர்மெண்ட் நெட்வொர்க் அங்கீகாரம் பண்ணலை. கேரளா கவர்மெண்ட்டில் எந்த மொழி ஐட்டம் விற்க முடியாது. அவங்க யாருக்கும் அங்கீகாரம் சிஸ்டம் இருந்தாங்க. எல்லா மாநிலத்துக்கும் எல்லா பொருளும் போயிடுச்சு. ஆனால் கேரளா கவர்மெண்ட் எந்த நெட்வொர்க்கும் அங்கீகாரம் பண்ணலை. முதல்ல எங்கள் இந்தியன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் இந்துஸ்வா தான் கேரளா கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கம்பெனி தான். எதுக்கு இதை காமிக்கிறேன்னா, ஒரு சீஃப் மினிஸ்டர் ஒரு கம்பெனிக்குள்ளே வர்றாரு அப்படின்னா அது ஒரு எவ்வளோ பெரிய விஷயம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தான் பார்த்தீங்கன்னா பினராயி விஜயன் அப்படிங்கிற நம்முடைய சிஎம் வந்து சூப்பராக நம்ம ப்ராடக்டோடைய பேஜில் ஓப்பன் ஆகிருக்காரு. அந்த மாதிரி கேரளா கவர்மெண்ட்டாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பிஸ்னஸாக மாறி இருக்கு. அதே மாதிரி தெலுங்கானா ஹைகோர்ட் ஆர்டர் நம்ம வச்சுருக்கோம், கம்பெனி சூப்பரான கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் இந்தியாவில் எல்லா ஹைகோர்ட் எல்லா ஸ்டேட்லேயும் இருந்து நமக்கு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சார். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா